சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. வெளியிடப்பட்ட அந்த கொடி, அடுத்து அதனை ஒட்டி பாடல், இது எந்த கொள்கை சித்தாந்தத்தை அவர் எடுத்து செல்ல போகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறியீடு அதில் இருக்குதா? இல்லை, விஜய் அவர்கள் ஒரு ஆண்டு கணக்காகவே அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார் அப்படின்ட்டு தான். ஏன்னா தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி நலத்திட்டங்கள் செய்கிறது, அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு உதவிக்கரம் நீட்டுறது அப்படின்னு தொடர்ந்து அவர் நிறைய திட்டங்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் மக்கள் நல பணி இயக்கம் மாதிரி ஆரம்பித்து அதை செய்துட்டு இருந்தார். இப்போது பிப்ரவரியில் ஒரு கட்சி ஆரம்பித்து நேரடி அரசியலுக்கு இந்த களத்துக்குள்ளே வந்துட்டார். ஏற்கனவே கிட்டத்தட்ட 62 படங்கள் கதாநாயகனாக நடிச்சிருக்கார் அவர். இப்போ வரும்பொழுது அவர் கட்சி கொடியை சின்னத்தை நம்ம பேரை பதிவு பண்ணியாச்சு. இப்போ கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு, மாநாடு நடத்தணும்னு இருக்கார். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்காமல் என்னுடைய இலக்கு 2026 தேர்தல் தான், சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்ற இலக்கில் அவர் தெளிவாக இருந்துட்டார். இப்போ இந்த கொடியை அறிமுகப்படுத்தும் பொழுது இப்போ நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறது என்னென்னா, அவருடைய அடையாளம் என்ன, அவருடைய கொள்கை, சித்தாந்தம், லட்சியம் அப்படின்றத விட இன்றைக்கு இருக்கிற கட்சிகளில் தேசிய கட்சிகளோ அல்லது மாநில அளவிலான கட்சிகளோ இதையெல்லாம் விட அவருடைய சித்தாந்தம், அவருடைய தனிப்பட்ட அடையாளம் என்ன அப்படின்றத நம்ம கேள்வி. ஒரு கட்சி வரும்பொழுது, பிறக்கும் பொழுது மற்ற கட்சிகளோட எந்த விதத்தில் அவங்க வேறுபடுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது தான். இப்போ இவருடைய கொடி அறிமுகத்தில் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு பாடல் ஒன்று அறிமுகப்படுத்தினார். அந்த பாடலில் ஒருவேளை இதை சொல்கிறாரோ அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம். என்னென்னா, தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது அப்படின்றாரு. அப்போது தமிழர்களுக்கான ஆட்சி, தமிழர்களுக்கான மாநிலமாக இது இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஆட்சி கட்டில் சுத்தமாக தமிழன் மட்டும்தான் உட்காரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கட்சி முதல் சித்தாந்தம் அதான் இருக்குமோ, தமிழர்களுக்குத்தான் உரிமை இருக்க வேண்டும் ஆள்வதற்கு அப்படின்ற தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறீங்களா? விட தமிழ் தேசியம்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் அது. ஆனால் தமிழ் மாநிலம், அதாவது மாநில அளவில் உரிமை கொடுக்கும்போது அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த தாய்மொழி பேசுகின்ற அந்த மக்கள் வாழ வேண்டும், ஆள வேண்டும் அப்படின்ற எண்ணத்தில் அவர் வராரோ அப்படின்றது, தேசியத்தில் நம்பிக்கை இருக்குதுன்றதுக்காக தான் அவர் உறுதிமொழி எடுக்கும்போதே சொல்கிறார். அதாவது நான் இந்திய ஒற்றுமைக்கும் இந்திய இறையாண்மைக்கும் ஏற்ற விதமாக நாங்கள் நடப்போம்னு அது உறுதிமொழி எடுக்கிறார். அப்போ இந்த ஒரு விஷயம் இருக்குது. 3 எழுத்து மந்திரம் மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படின்றாரு. 3 எழுத்து மந்திரத்தில் மீண்டும் காலம் ஒதுக்குதுன்றாரு. அது மீண்டும் ஒதுக்குதுன்னு போது அப்போது ஏற்கனவே ஒலிச்ச ஒரு குரல் மறுபடியும் மீண்டும் வருகிறதா அப்படின் போது அப்போது நம்ம அதை பொருத்தி பார்க்கும்போது கடந்த காலத்தில் பேரறிஞர் அண்ணா 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்து, அந்த விதத்தில் விஜய் 3 எழுத்துன்ற எதிர்பார்ப்போடு அந்த இது பாடல் இருக்கிறதோ அப்படின்றது. இன்னொரு சித்தாந்தம் என்னென்னா, இலங்கை தமிழர்கள் விஷயத்தில் அவர் ஒருவேளை அக்கறை காட்டுவாரோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதில் அந்த பாடலில், ஏன்னா அந்த பாடல் எழுதும்போது இவருடைய ஒப்புதல் இல்லாமல், இவருடைய அங்கீகாரம் இல்லாமல் அதை வெளியே விட வாய்ப்பில்லை. அப்போது மக்களோடைய, அதாவது மக்களோட தொப்புள் கொடியில் முளைச்ச கொடியும் பறக்கிறது. நம்ம தொப்புள் கொடி உறவுன்னு இயற்கையாக சொல்லிட்டு இருக்குது இலங்கை தமிழர்களை தான் இப்போ காலகாலமாக சொல்லிட்டு இருக்குது. அப்போது அந்த தொப்புள் கொடியில் உறவில் முளைச்ச கொடியும் பறக்கிறது அப்படின்றாரு. அப்போது அந்த தமிழர்களுக்காக, இலங்கை தமிழர்களுக்காக அவங்க எப்படி அங்கே உரிமையை கொண்டாடுறாங்களோ அந்த உரிமையை நம்ம பெற்றுத்தரணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காரோ. இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்மளே அதை கற்பனை பண்ணுற மாதிரி இல்லை. அது எப்படின்னா, அவர் லட்சியங்கள், என்னுடைய கொள்கைகள் எல்லாமே மாநாட்டில் தான் சொல்லுவேன். இந்த கொடியை பற்றிய வரலாறை கூட நான் மாநாட்டில் தான் சொல்லுவேன். அதில் நிறைய இருக்குது. இது புயலுக்கு பின்னால் வர அமைதி, ஆரவாரம் எல்லாம் இந்த கொடியின் வரலாறு பின்னாடி இருக்குது. ஆனால் அதெல்லாம் கூட அப்போ தான் சொல்லுவேன்ட்டார். அப்போ நம்ம சில விஷயங்களை யூகிக்க வேண்டும் இருக்குது இல்லையா. இங்கே சொன்னது அந்த பாடல் தான் முக்கியத்துவம் பெற்றது. அப்போ அதுலேருந்து யூகிக்கணும். அப்படின்னா ஆதிக்குடியை காக்கும் கொடின்றார். இப்போ ஆதிக்குடி அப்படின்றது தமிழ் குடி. அப்போ அந்த ஆதிக்குடியை காக்கும் கொடி இது அப்படின்னா எந்த இடத்துல கூட தப்பித்தவரை கூட திராவிடம் அப்படின்ற வார்த்தை எதுலேயுமே வரல.
அப்போது கொடி விஷயத்துலையும் சரி, சித்தாந்த விஷயத்துலையும் சரி, கட்சி பெயர் விஷயத்திலும் சரி, இன்றைக்கு அந்த பாடல் விஷயத்திலும் சரி, எந்த இடத்துலையும் திராவிடம் அப்படின்றது வரல. அப்போ திராவிடம் அப்படின்றத புறக்கணிச்சிட்டு அவர் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாரோ அப்படின்றது தெரியல. அப்புறம் இந்த கொடி விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி சிகப்பு மஞ்சள் அப்படின்றது அதுக்கு முன்னாடி இப்போ ஏற்கனவே திராவிடத்தை எதிர்த்து அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட அந்த மாணவர்களுக்கு அவர் வந்து விருதெல்லாம் கொடுத்தாரு இல்லையா? அப்போ வந்து பெரியார், அண்ணா ஆகியோரையும் நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் கொஞ்சம் திராவிடத்தையும் சேர்த்து தான் பார்க்குறாரோங்கிற பேச்சு அப்போ எழுந்தது. அப்போ இவங்களையெல்லாம் தவிர்த்துட்டு எப்படி நம்ம போக முடியும்? இல்லை, தனிப்பட்ட தலைவர்களை போற்றி வணங்குவது வந்து எல்லாருக்கும், மாற்று கட்சியில் இருக்கிற தனிப்பட்ட தலைவர்கள் கூட ஒரு புரட்சிக்காகவோ எழுச்சிக்காகவோ பெண்ணுரிமைக்காகவோ பாடுபட்டிருப்பாங்க. ஆனால் திராவிட சித்தாந்தம் அப்படின்றது வேற. அதுதான் திராவிடம்ன்றது ஒரு எல்லைகளுக்குள்ளே இருக்கிறதா, இல்லைன்னா வந்து அது வந்து ஒரு சித்தாந்தமா, ஒரு கொள்கையா, இல்லைன்னா மக்களை கணக்கில் எடுத்ததா, இல்லைன்னா அது ஒரு மொழி பேசும் இலக்கணம் கொண்டதா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்போ கால்டுவெல் சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதனால் அதெல்லாம் இல்லாமல் அந்த தலைவர்களில் போற்றக்கூடிய தலைவர்கள் தான், இல்லைன்னு சொல்ல, அதில் மறுக்கல அவர். அதனால் அதை வந்து எடுத்துக்கிறாரு. அதுக்காக அந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கிறாரு அப்படின்றது கிடையாது. அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கலாம். அப்புறம் அந்த கொடியில் பார்த்திங்கன்னா 2 கலர் வருது, ஒன்று சிவப்பு, ஒன்று மஞ்சள். இது வந்து எப்படின்னா சிங்கள கொடியிலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது இலங்கை விடுதலை புலிகள் கொடியிலையும் வந்து சிகப்பு இருக்கும், நடுவில் மஞ்சளில் தான் அந்த சுற்றி இருக்கிற தோட்டாக்களும் அப்புறம் அந்த புலி சின்னமும் மஞ்சளில் தான் இருக்கும். அந்த இரண்டும் ஒருவேளை இந்த வரலாறுலாம் ஏற்கனவே இப்போ சொல்ல வேண்டியது வரந்தாலும் வரலாம், மாநாட்டில் அப்படி இருக்கலாம். இதில் வந்து 28 நட்சத்திரங்கள் சுற்றி போடப்பட்டிருக்குது. அந்த நட்சத்திரங்களில் 5 நட்சத்திரங்களில் வந்து நீல கலர் இருக்குது, மீதி 23 நட்சத்திரங்களில் பச்சை கலர் இருக்குது. அதை வந்து திலகம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. பச்சை திலகமும் நாங்கள் வந்து நீல திலகமும் வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் இப்போ அந்த சிவப்புன்றது தியாகத்தின் அடையாளமாக இருக்கலாம், மஞ்சள் வந்து மங்களத்தின் அடையாளமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து அவர் சேர்த்து வருது. ஆனால் என்னென்னா, ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே போராட்ட களம்ன்றது வேறு, அரசியலில் வந்து போராட்ட களம். இதெல்லாம் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும், ரசிகர்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் அரசியல் கட்சியில் வந்து ரசிகர்களை தாண்டி வாக்காளர்களை கவரக்கூடிய அளவிற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இது ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டில் வந்து நின்றுடும், இத்தனை % ஓட்டு அப்படின்றது நின்றுடும். அதை தாண்டி தான் போராட்டக்களம். இப்போது திரைத்துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் எல்லாமே அந்த போராட்ட களத்தை சந்தித்து வந்தவர்கள் தான். பேரறிஞர் அண்ணாலேருந்து, கலைஞர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதா அம்மாலேருந்து அந்த போராட்ட களத்தை சந்தித்து வந்தவர்கள் தான். போராட்ட களத்தை சந்திக்காமல் அரசியலுக்கு நேரடியாக வந்தவர்கள் அத்தனை பேரும் கசப்பான அனுபவம், தோல்வியை தான் சந்தித்திருக்கிறார்கள். அது நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த விஷயத்தில் விஜய் எந்த அளவுக்கு போக போகிறார்? ஏன்னா நிறைய விஷயங்களை இப்போ எடுத்தவுடனே கட்சி பேர் வரும்போதே ஒரு குறை வந்துச்சு, தமிழக வெற்றி கழகத்தில் இக்கனா வரல அப்படின்றது. ஆனால் இலக்கண பிழை, இக்கனா வந்திருக்கணும்னு அது சரி முதலில் மின்னம்பலம் தான் அதை குறிப்பிட்டு. ஆமாம் ஆமாம், அதை வந்து வந்துருச்சு மறுபடியும். இப்போ எப்படின்னா, இப்போ யானை சின்னம் போது பகுஜன் சமாஜ் இப்போ அவர்கள் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் தேசிய அளவில் இருக்கிற கட்சி, எங்களுடைய யானை சின்னம் வந்து இந்த கட்சி கொடியில் பிரதிபலிக்குது, நாளைக்கு அந்த சின்னம் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும், அதனால் நாங்கள் வந்து வேண்டுகோள் விடுக்கிறோம், இது நீங்கள் கேட்டுக்கல அப்படின்னா நாங்கள் தேர்தல் கமிஷனில் முறையிடுவோம், அவங்களும் கேட்டுக்கலாம் நாங்கள் வழக்கு தொடுப்போம். இப்போ இந்த பிரச்சனை இது வந்து நிர்வாக ரீதியான பிரச்சனை. மக்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனை நிறைய இருக்குது. அதில் வந்து தேசிய பிரச்சனையோ மாநில பிரச்சனையோ இவருடைய கருத்து என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன, போராட்டம் என்ன, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு மையப்பொருளாக இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இப்போ இந்த விஷயத்தில் அவருடைய பதிலை எதிர்பார்ப்பாங்க, ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டோன்னே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா அப்படின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு, அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது, அதே நேரத்தில் எதிர்ப்பும் இருந்தது. இந்திய அளவில் பொருளாதார ரீதியில் இடபிள்யூஎஸ் 10% கொடுக்குறன் போது அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. ஆனால் தேசிய கட்சிகள் 2 ஒன்றா சேர்ந்துட்டாங்க, காங்கிரஸும் பிஜேபி அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் மாநில கட்சிகள் மாநில வாரியாக அதுக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்குது. பொருளாதாரம் இருந்து மாற்றப்படக்கூடியது, ஜாதி என்பது பிறப்பிலேயே இறப்பு வரைக்கும் அதே ஜாதி தான். ஆனால் பொருளாதாரம் ஏற்ற இறக்கங்கள் மாறுபடக்கூடியதுனால அந்த விதத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் அவருடைய கருத்து என்ன? ஆர்டிகல் 370 அந்த விஷயத்தில் இதெல்லாம் தான் சார் கடந்து இப்போ தேர்தல் சமயத்திலே பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இது
போன்று வந்தாலும் அவர் அமைதி தான் காத்தாரு. அப்ப இனிமே அவர் களத்துக்கு வரட்டும், வந்ததற்கு பிறகுதான் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்க முடியும். அவரும் அதை வந்து தெளிவுபடுத்த முடியும். கடந்துதான் வந்திருக்கிறார். அதை தான் சொல்றேன், அவர் களத்துக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னை களத்துக்கு வர போறாரு? கொடி இன்னைக்கு கொடியை அறிமுகப்படுத்ததே கொடிக்கான விளக்க உரை கொடுக்கல. அப்ப இன்னும் அதை கொடுத்து மாநாட்டுல தான் அவருடைய கொள்கை விஜய் என்னன்னா இந்த தயக்கம் இருக்கக்கூடாது விஜய்க்கு. அதை தான் நான் சொல்றேன். அதாவது நீங்கள் வந்து தண்ணியில் இறங்காமல், நீங்கள் தண்ணியில் இறங்கணுன்னா நீச்சல் தெரிஞ்சாதான் தண்ணியில் இறங்க முடியும். ஆனால் தண்ணியில் இறங்காமல் நீச்சல் தெரியாமல் தண்ணியில் இறங்க முடியாது. தண்ணியில் இறங்கினா தான் நீச்சல் கற்றுக்க முடியும். இப்போ இந்த ரெண்டுக்குமே தயங்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கடைசியில் என்ன, தேர்தலுக்கு இன்னும் 18-17 மாதங்கள் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 15 மாதங்கள் தான் இருக்குது. அப்போ என்னென்னா அந்த நேரத்தில் ஓட்டு வங்கியை நீங்கள் அதிர வைக்க வேண்டும், தமிழ்நாட்டை ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும்னா இதில் இப்போத்துலேருந்தே இறங்கினா தான் முடியும். நீங்கள் மாநாட்டில் சொல்கிறேன், கொடியேற்றும் போது சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், எண்ணற்ற பிரச்சனைகள். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாநில கட்சியை, மாநிலத்தை ஆளுங்கட்சியை நீங்கள் எதிர்க்கிற நிலைமையில் இருக்கிறீங்க. உண்மையாக அது திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவார். அதே மாதிரி தேசிய கட்சி எடுத்தால் பிஜேபி எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவார். இப்போ இந்த 2 கட்சியும் எதிர்த்து அரசியல் பண்ணோன்னா நீங்கள் எவ்வளோ ஏழியராக அரசியல் பண்ணுறீங்களோ அவ்வளவும் ரசிகர்களுக்கு தாண்டிய ஓட்டு கிடைக்கும். சரி, சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.